اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها قالت: كانت قريش تصوم عاشوراء. இந்த பத்தை எந்த பத்தை? முதல் பத்தை குறிக்கக்கூடியது. ஆண்டுகளில் அரபு மாதங்களில் முதல் மாதமாக வரக்கூடிய பத்தொன்பதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அறியாமை காலத்தில், அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லாது, அவங்க அராஜகம் அட்டுழியங்கள் செய்து கொண்டிருந்த காலகட்டம் தான். இருப்பினும் அவர்கள் செய்தது இந்த மஹரத்துடைய மாதம் 10வது நாள் மட்டும் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்நாளில் நோன்பு வந்தார்கள். அப்ப அந்த மஹரத்துடைய மாதம் 10வது நாள் ரசூலுல்லாஹி அப்படியே மக்காவில் இருக்கும் பொழுது நோன்பு வந்திருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைத்ததற்கு பின்னாலும் அதை தான் தவிர்த்திருந்தாங்க. 40 வயதில் ரசூலுல்லாஹி நுபுவத்து நம்பிக்கை கொண்டாங்க. அப்போதும் நோன்பு, அந்த ஆஷுராவுடைய நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 53வது வயதில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்ப இந்த மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நாட்டிற்கு சென்ற பொழுது தொடர்ந்த பொழுது அங்கும் ஆஷுரா நாள் என்று நோன்பு நோற்பார்கள். அந்நாளில் நோக்குமாறு மக்களையும் பணிந்தார்கள். மக்களுக்கு நீங்கள் நோன்பு வைங்க, ஆஷுராவுடைய மஹரத்துடைய 10வது நாள் நீங்க நோன்பு நோக்குங்க அப்படின்னாங்க. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் அவர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ரமலானுடைய நோன்பு கடமையாக்குங்க, ஆஷுரா நோன்பு வையுங்க, விருப்பம் உள்ளவர்கள் வையுங்கள், நாடியவர்கள் வைத்துக் கொள்ளலாம், நாடியவர்கள் விட்டுக் கொள்ளலாம். அது உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, இது கட்டாயம் இல்லை, இது சுன்னத்து மார்க்கதானா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா, இந்த மதீனாவுக்குள் நுழைஞ்சாங்க ரசூலுல்லாஹி சொன்னோம். அந்த மதீனாவுக்குள் நுழைந்த சமயத்தில் ஆஷுராவுடைய நோன்பை பார்த்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய யூதர்களும் அந்த நோன்பை நோட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க கேட்டாங்க, இவங்க ஏன் நோன்பு நோக்குறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இஸ்ரேலர்கள் நோன்பு நோக்காங்க, யூதர்கள் நோன்பு நோக்காங்க. ஏன்னா அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் 12 கூட்டத்தினர்களை 2ஆம் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ரம்சேனிடம் இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இவங்களை காப்பாற்றினார். அதே செங்கடலில் எந்த செங்கடலில் காப்பாற்றினானோ அதே செங்கடலில் ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்தார். அதனால எங்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றி. இல்லாவிட்ட அன்னைக்கு மட்டும் அந்த ஃபிரௌன்கிட்ட மாட்டிருந்தோம்னா இங்கு ஒரு நபர்கள் கூட நாங்கள் இருந்திருக்க மாட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான நபர் காப்பாற்றப்பட்டது. அதனால அதனுடைய அண்டிக்கடனாக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்பதாக இவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்படின்னா நானும் அதை நோன்பு நோக்குகிறேன், உங்களை விட நான் தான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுக்கு உங்களை விட ரொம்ப கடமைப்பட்டவர் தான், நான் தான் நோன்பு நோக்குவது, உங்களை விட எனக்கு கடமை அதிகமா இருக்குன்ட்டு அப்பதான் மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க நோன்பு நோக்குங்க அப்படின்னா. இவர்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஹிஜ்ரத் 2ஆம் ஆண்டுதான். ஹிஜ்ரி 2 ரமலான் நோன்பு
கடமையாகி விடுகின்றது. அதற்கு முன்னால் ரமலான் நோன்பு கடமை இல்லை. இன்னும் சொல்லப்போனா மதீனாவிற்கு போகக்கூடிய சமயத்தில் தான் தொழுகையை கடமையாச்சு. ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சமயத்தில் தான் தொழுகை கடமையாச்சு. அதுக்கு பின்னாடிதான் நோன்பு கடமையாச்சு. ரசூலுல்லாஹி 40 வயதில் நுபுவத் பெற்றார்கள். 50 வயது வரை தொழுகை கடமை இல்லை, கடமையாக்கப்படுகிறார். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நல்ல உபதேசங்கள் தான் செய்து கொண்டே இருந்தார்கள். மக்களுக்கு ஈமான் யகீனை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அந்த 50 வயசுக்கு பின்னால் தான் 51 வயசு தான் தொழுகை கடமையாச்சு. அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 2 தான், அதாவது 64 வயது ரசூலுல்லாஹ் 54 வயது 55 வயது இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ரமலானுடைய நோன்பு கடமையானது. அதற்கு பின்னால் ஜகாத் கடமையானது, ஹஜ்ஜுடைய கடமைகள் என்பதெல்லாம் அதற்கு பின்னால் தான் வந்தது. அதுக்கு முன்னால் ஈமானை பலப்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்துச்சு. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு